ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 வெற்றிகரமா தமிழ்ல தொடங்கி இருக்கு. ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு. கிட்டத்தட்ட ஒரு 18 பேர் வந்து கண்டஸ்டண்டா அதிகாரப்பூர்வமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்தாச்சு. வீட்டை நீங்களும் பார்த்துருப்பீங்க. நிறைய லிவிங் ரூம்ல இருந்து, கிச்சன்ல இருந்து, அப்புறம் அது என்னது தூங்குற இடத்துல இருந்து நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்குறாங்க. நிறைய லைட்ஸு, நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த சீசனுக்கு கண்டென்ட்டுக்கும் பஞ்சம் இருக்காது, சண்டைக்கும் பஞ்சம் இருக்காது, எமோஷன்ஸுக்கும் பஞ்சம் இருக்காது அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஸோ கண்டஸ்டன்ட் ஒவ்வொருத்தரும் வந்து எப்படிப்பட்டவங்க, பேசிக்காக அவங்க யார் என்ன அப்படிங்கிறதுக்கு அவங்க ஏவியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஏவியில் சொல்லப்படாத சில தகவல்கள் தான் ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூவாக இன்னைக்கு ஆர்ஜே ரோகிணி டாக்ஸில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட்டாக வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அப்படியே அந்த க்ளீன் ஷேவ், அந்த லுக்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட சூப்பர் டீலக்ஸ் டைமில் தான் இந்த க்ளீன் ஷேவ் லுக்கில் வந்து அவரை பார்த்தோம். அதுக்கு பிறகு ரொம்ப நாள் கழிச்சு இந்த பிக் பாஸ் சீசன் 8க்காக ஃபர்ஸ்ட் எபிசோடுக்காக இப்படி ஒரு லுக்கை வந்து கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அவங்க மக்களை ரிசீவ் பண்ண விதமும் சரி, அவங்கள வந்து ரொம்ப கன்சோல் பண்ண விதமும் சரி, எங்கேயுமே ஓவராக எந்த ஒரு விஷயமும் பண்ணாமல் அலட்டிக்காமல் அவங்கள ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே ட்ரீட் பண்ண விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவருக்கு நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுட்டு வந்திருக்கிறாரு, நெளிவு சுழிவெல்லாம் புரிஞ்சுட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விதமும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஓப்பனிங் எபிசோட்லேயே வந்து சிக்ஸர் அடிப்பதற்கான முயற்சியில் மக்கள் செல்வன் இறங்கி இருக்கிறாரு அப்படிங்கிறது நல்லா தெளிவா தெரியுது. ஸோ கம்மிங் டு த கண்டஸ்டன்ட், முதல் போட்டியாளராக உள்ள நுழைஞ்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட்மேன் என்று அவரை அழைக்கக்கூடிய ரவீந்தர் சந்திரசேகர். பேசிக்கா ஒரு தயாரிப்பாளர், லிப்ரா ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பாளர் அவர் தான். அவருடைய தயாரிப்பில் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. அது இல்லாம இதுக்கு முன்னாடி வந்த பிக் பாஸ் உடைய சீசன்ல நிறைய ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருக்கிறாரு. பெரிய பெரிய சேனல்ல உட்காந்து இன்னைக்கு அவங்க பண்ணது தப்பு, இது ரொம்ப பேடு அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூஸ்ல போட்டு வறுத்து தாளிச்சு தள்ளிடுவாரு. பாரபட்சமே பார்க்க மாட்டாரு. அப்ப எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த மனுஷன் ஒரு நாள் பிக் பாஸ்க்குள்ள போறாரு, அன்னைக்கு வெளியில எல்லாரும் வச்சு செஞ்சு முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு ரொம்ப நாளாவே ஒரு டாக் இருந்தது. ஃபைனலி சீசன் 8ல வந்து அது நிறைவேறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எஸ், ரவீந்தர் சந்திரசேகர் உள்ள போயிருக்கிறாரு. கண்டிப்பா கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது, அடிதடிக்கு பஞ்சம் இருக்காது, வாய் சண்டைக்கு பஞ்சம் இருக்காது. பட் டாஸ்கை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆக்டிவான விஷயம் எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத ஒரு டவுட் இருக்கு. ஏன் அப்படின்னா, உள்ள நுழைஞ்சதுல இருந்து அவருடைய பிசிக்கல் விஷயத்தினால அவர் படக்கூடிய கஷ்டங்கள் தெரியுது. ஒரு 2 days தான் ரொம்ப நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாஸ்க்கும் வந்து அவங்க எப்படி வந்து கம்ப்ளீட் பண்றாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களுடைய பட்ஜெட்டு, லக்ஸுரி பட்ஜெட்டு, அப்புறம் ஃபுட்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள் உள்ள போகும். அதனால டாஸ்க் வைஸ் இவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னும் ஒரு சில நாட்கள் நம்ம பொறுத்து இருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 8 உடைய 2வது கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாச்சனா நேமிதாஸ். 21 வயசு பொண்ணு. நான் கூட இவங்களுடைய மகாராஜா டைம்ல உங்களை பார்த்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்து இன்டர்வியூக்கு வந்திருந்தாங்க. ரொம்ப சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப சேஃப் கார்ட் பண்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் சொன்னாங்க, அக்கா நான் சின்ன பொண்ணு இல்லை, 21 வயசு ஆகுதுன்றப்ப பயங்கர ஷாக்கு. ஏன்னா அவ்வளோ மெச்சூர்டா அவங்க சில விஷயங்கள்லாம் வந்து பேசுனாங்க. அந்த கேரக்டரையும் மகாராஜா படத்துல எவ்வளவு தூரம் உள்வாங்கி நடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த படத்தின் மூலமாவே அவருக்கு தேவையான ஒரு லைம் லைட் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் தன்னை யார் அப்படிங்கறத எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ஒரு தளமா இதை நான் பயன்படுத்த போறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட உள்ள வந்திருக்காங்க. இந்த சீசன் 8லேயே வந்து ரொம்ப யங்கஸ்ட் கண்டஸ்டண்டா சாச்சனா நேமிதாஸ் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு தான் பெரிய டாஸ்க்கு, கவலை, அதுக்கப்புறம் வந்து போராட்டம் எல்லாமே இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி உள்ள இருக்கிறவங்க எல்லாரும் வந்து முதலை கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் ஒரு சின்ன பொண்ணா இவங்க இருந்து ட்ரீட் பண்றது, ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற ஒரு பெரிய பொறுப்பு சாச்சனா கிட்ட இருக்கு. பிக் பாஸ் சீசன் 8 உடைய அடுத்த கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்யா. ஆக சத்யா பேசிக்கா சீரியல் ஆக்டர் என்எஸ்கே ரம்யா இருக்காங்களா, அவங்களுடைய கணவர். இந்த அடையாளம் மட்டும் இல்லாம கண்டிப்பா அவருக்கு கூடுதலா நிறைய டிப்ஸ் கிடைச்சிருக்கும். ஏன்னா என்எஸ்கே ரம்யாவை பொறுத்த வரைக்கும் சீசன் 2 உடைய கண்டஸ்டண்டா இருந்தாங்க. இந்த வீட்டுல நிறைய நாள் இருந்தாங்க. அதனால எப்படி நடந்துக்கணும், எப்படி கண்டென்ட் கொடுக்கணும், எப்படி டாஸ்க்ல பெர்ஃபார்ம் பண்ணணும், என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா உட்கார வச்சு கிளாஸ் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வித் ஆல் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா சத்யா இங்க ஒரு கிளவரான கேம் விளையாடுவார் அப்படிங்கிற ஒரு ஹோப் எனக்கு இருக்கு. பிக் பாஸ் சீசன் 8ல அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, தர்ஷா குப்தா. கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு பல கனவுகளோட வந்த நபர். சீரியல்ல ஹீரோயினா இன்ட்ரோடியூஸ் ஆகி குக் வித் கோமாளியில கண்டஸ்டண்டா உள்ள நுழைஞ்சு அவருடைய சமையல் கலைகள்லாம் பயங்கர வைரல் மெட்டீரியல். அதுக்கு பிறகு ஹீரோயினா படங்கள்லயே நடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி எல்லா லைம் லைட் எல்லா விஷயங்கள் இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே நடத்துறாங்க. கிட்டத்தட்ட 2.3 மில்லியன் ஃபாலோயர்ஸ் வச்சிருக்கிறாங்க. அதை எல்லாம் தாண்டி எதுக்கு ஒரு இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது, டைட்டில் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கு
ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த சீசன் கண்டஸ்டன்ட் எல்லாருமே காரணம் அப்படிங்கிறதுல ரொம்ப பெருசாக ஒரு பர்சனலாக எனக்கு இதை பண்ணணுன்ற ஆசை, நான் யாருன்னு காமிக்கணும் ஆசை அப்படிங்கிறத தாண்டி ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான காரணத்தை சொல்கிறதும் கொஞ்சம் அதாவது புது காரணம், ஒரு ஃப்ரெஷ்ஷான காரணம் எதுவுமே இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ அதே ஒரு சேம் காரணத்தை தான் தர்ஷா குப்தாவும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு கூடுதல் தகவல், இதில் ஒரு பேசிக்காக ஒரு மாடலாவோ இல்லை ஒரு கண்டஸ்டண்ட்டாக மட்டும் இல்லாமல் ஒரு மதர் ரோலையும் வந்து ப்ளே பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மதர் ரோல்னு சொல்லனே ஷாக் ஆகாதீங்க. எஸ், தர்ஷா குப்தாவுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு 13 வயசுல வந்து ஒரு பையனே இருக்கான். அது நிறைய பேருக்கு தெரியாம தான் இன்ஸ்டாகிராம்ல ஹாட்டிங் தான் அள்ளி விட்டுட்டு இருக்கீங்க. பட் அதை நான் போட்டு உடச்சிட்டேன்னா அப்படி கோச்சிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா ஒரு பொறுப்பான அம்மாவா உங்களுக்கு தெரியும்ல, அது எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் கேதர் பண்ணி தான் இங்கே ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு நானும் நம்புறேன். பிக் பாஸ் சீசன் 8ல அடுத்த ரொம்ப முக்கியமான கண்டஸ்டன்ட் விஜய் டிவியோட செல்லப்பிள்ளை அப்படின்னே சொல்லலாம். அங்கே ஒரு ஹோஸ்டா ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நடிகராக ப்ரொமோட் ஆகி மீண்டும் அதே தளத்தில் ஒரு ஹோஸ்டா ஆல்வேஸ் யங் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய தீபக் தின்கர். ஸோ அவருடைய ரோலும் வந்து ரொம்ப எதிர்பார்க்கிறோம். பேசிக்காக ரொம்ப சாஃப்டான பையன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய நபர். சீரியலில் வந்து ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் சீரியல்ஸ் கொடுத்த ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். விஜய் டிவியில் அப்பப்போ அவர் வந்து ஹோஸ்ட் பண்ணுவார், திடீர்னு வந்து ஒரு படம் பண்ணுவார், திரும்பி சீரியல் பண்ணுவார். இப்படி நிறைய ரோல்ஸ் வந்து மாறி மாறி போகும். தீபக் வந்து ஹோஸ்டாக இருக்கிற டைமில் நானே அவருடைய ஷோஸ்க்கு கண்டஸ்டண்ட்டாக போயிருக்கேன். ரொம்ப நல்ல பழக்கமான ஒரு மனிதர், ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு. கண்டிப்பாக எந்த நேரத்தில் அமைதியாக இருக்கணும், எங்கே வந்து பதுங்கி பாயணும், எங்கே ஒரே வீச்சு வீசணும் அப்படிங்கிற எல்லா அனலைஸும் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான். கண்டிப்பாக தீபக்கும் வந்து டைட்டில் வின் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஒரு நபராக தான் இப்போவே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவருடைய கேமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததாக உள்ள நுழைஞ்சிருக்கிறவங்க நம்ம ஆளுன்னு சொல்லலாம். எஸ், ஆர்ஜே கேட்டகரியில் இருக்கிறதுனால தான் நம்ம ஆளுன்னு சொன்னேன். ஆனந்தி, ரொம்ப வருஷமாக அவங்கள தெரியும், அவங்களுடைய ஷோஸ் தெரியும், என்னையும் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இடங்களில் மீட் பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம். ரொம்ப பேசிக்காக சாஃப்டான நேச்சர் உள்ள ஒரு நபர். அதிர்ந்து ரொம்ப பேசி நான் பார்த்ததே கிடையாது. அவங்களுடைய ஷோ கூட ரொம்ப சென்சிபிளாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக தான் பேசுவாங்க. அந்த காலர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க கூட பேசுகிற விதமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆனந்தி கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினா போதும், வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நிறைய காலர்ஸ் வந்து அவங்க கிட்ட பேசுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட சாஃப்டான நபர் இங்கே ரகடாக இருக்காங்களா இல்லை எப்படி இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். பிக் பாஸ் சீசன் 8ல் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியோடைய அடுத்த செல்லப்பிள்ளை சுனிதா. எஸ், குக் வித் கோமாளியில் வந்து இப்போ ரீசெண்டாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு முகம். நாளை இந்த சீசனாகவே நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டான்ஸரு, ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. அஸ்ஸாம் பொண்ணு, தமிழ் பேசுறதுக்கு இங்கே நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க. அவருடைய க்யூட்டான கொஞ்சம் தமிழால் நிறைய ரசிகர் சம்பாதிச்சு வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கான்ட்ரவர்சிஸும் அவங்களுக்கு நிறையா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச கான்ட்ரவர்சியை சொல்கிறேன். ஒரு தடவை ஈசிஆரில் வந்து ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் ரேஸில் மாட்டி அப்படியே ஃபைனெல்லாம் கட்டிட்டு வெளியில் வந்தாங்க. அதே மாதிரி சண்டைகளுக்கும் பஞ்சமில்லாத ஒரு நபராக தான் இருக்கும். எதுனாலும் வெட்டு 1 துண்டு 2 ஸ்ட்ரைட்டாக எதுவாக இருந்தாலும் போட்டு உடைச்சிடக்கூடிய ஒரு நபர். கண்டிப்பாக இங்கே அவருக்கு குக்கு வித் கோமாளி கொடுத்த அந்த ஃபேமு, அதில் சம்பாதிச்சு கொடுத்த ரசிகர்கள், இது எல்லாமே பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணும். அதை தாண்டி அந்த பேரை மொத்தமாக அப்படியே டேக் ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லை மொத்த பேரையும் கெடுத்துப்பாங்களா அப்படிங்கிறதுக்கான 2 ஆஸ்பெக்டும் இருக்குது. ஏன்னா பெரும்பாலானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெளியில் சம்பாதிச்சு வச்சிருக்கிறாங்க ஆல்ரெடி பேர். இங்கே வந்து தான் ஃபேமை சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த சம்பாதிச்ச பேர் எல்லாத்தையுமே இங்கே வந்து டபுள் பூஸ்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லை மொத்தமாக வந்து கெடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜரான விஷயமா இருக்குது. ஸோ கண்டிப்பாக சுனிதா கண்டென்ட்டுகளுக்கு பஞ்சம் கொடுக்காம நிறைய விஷயங்களை அள்ளி தெளிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சீசனுடைய கியூட்டஸ்ட் தமிழச்சியாக அவங்களை கொண்டாடுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. கேம் எப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நாள் நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். சீசன் 8ல் அடுத்தது உள்ள நுழைஞ்சிருக்கிற ஹீரோ சீரியல் ஆக்டர் அருணோ. இவரை நிறைய தொலைக்காட்சிகளுடைய சீரியல் லீட் ஹீரோவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஜய் டிவிக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் சீரியலாக ரன் ஆகிட்டு இருந்த செல்லம்மா சீரியலோட ஹீரோவும் இவர் தான். ஸோ எப்படி வந்து சீரியலும் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சோ அதே மாதிரி இவரை சுற்றி வந்த கான்ட்ரவர்சியும் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. எஸ், இவருக்கும் சீரியல் நடிகை திவ்யாவுக்குமான அந்த கணவன் மனைவிக்கான சண்டை கிட்டத்தட்ட போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் கோர்ட்டு கேஸுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒட்டுமொத்த சண்டைக்கும் காரணமாக அமைந்த நபர் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க பேர் தான் அன்ஷிதா. கண்டிப்பாக நீங்கள் அவரை குக் வித் கோமாளியில் பார்த்துருப்பீங்க. அவங்களும் உள்ள கண்டஸ்டண்ட்டாக களத்தில் இறங்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 2
கண்டஸ்டண்ட்டும் சேர்ந்து வேற லெவலில் கண்டென்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அர்ணவ் மேலே இப்படி ஒரு சின்ன அலிகேஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் இதை தாண்டி தான் யாரு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கான பெரும் போராட்டத்தோடு தான் உள்ளே வந்திருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவர் வந்து அன்ஷிதாவோட சேர்ந்து கேம் பிளேலாம் பண்ண போகிறாரா இல்லை தனியாக நின்று தான் யாரு அப்படிங்கிறத காட்ட போகிறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்த்துடலாம். பிக் பாஸ் சீசன் 8 அடுத்ததாக உள்ள நுழைஞ்சிருக்கிற போட்டியாளர் யார் அப்படின்னா ஜெஃப்ரி சிங்கர். இதுக்கு முன்னாடி சீசன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அசல் கோலாறு, நிக்சன் இந்த மாதிரி ரேப்பர்ஸ் சிங்கர்ஸ் எல்லாம் வந்து உள்ளே இறக்குவாங்கல்ல. ஸோ அந்த வகையறாவில் தான் வந்து இந்த கானா பாடகர் ஜெஃப்ரியை வந்து உள்ளே இறக்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்த கண்டஸ்டன்ட்லேயே உள்ள நுழைஞ்சா என் வாழ்க்கை மாறும், என் நிலைமை மாறும் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்டோடு உள்ளே வந்திருக்கிற நபர் ஜெஃப்ரியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவரை பற்றின விஷயங்கள் பெருசாக எக்ஸ்போஸ் ஆகலை அப்படிங்கிறதுனால இங்கே இவருக்கு கிடைக்கக்கூடிய அனுபவமும் இங்கே இவருக்கு கிடைக்கக்கூடிய லைம் லைட்டும் அவரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை எப்படி வந்து இந்த இடத்த தக்க வச்சுக்கிறாரு, எப்படி வந்து கேம் ஆடுறாரு அப்படிங்கிறத நம்ம இன்னும் சில நாட்களில் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். பிக் பாஸ் சீசன் 8 அடுத்த முக்கியமான போட்டியாளர் அன்ஷிதா. அர்ணவ் பற்றி பேசினப்பவே நான் அன்ஷிதா பற்றியும் சொல்லியிருந்தேன். 2 பேரும் சேர்ந்து நடித்த செல்லம்மா சீரியல் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. எப்படி சீரியல் ஹிட்டோ அதே மாதிரி 2 பேரையும் இணைத்து வைத்து நிறைய கான்ட்ரவர்சிஸும் வந்தது. திவ்யா, அதாவது அர்ணவுடைய எக்ஸ் மனைவி திவ்யாவுக்கு மெயின் வில்லியா இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்ஷிதா தான். இவங்களால தான் இவர் கெட்டு போயிட்டாரு, தன்னை விட்டு பிரிந்தும் போயிட்டாரு, எங்களுடைய பிரிவுக்கு காரணமே இவங்க தான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை திவ்யா அவர்கள் வச்சிருந்தாங்க. ஆனால் அது எதையுமே காதில் வாங்கிக்காம நாங்கள் காதல் பறவைகள் சிறகடித்து பறப்போம் அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே சொல்லாம சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அன்ஷிதா. பட் இப்போ வரைக்கும் 2 பேருமே நாங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. எங்கேயுமே நாங்கள் லவ்வர்ஸ் அப்படிங்கிறத அவங்க சொல்லவே இல்லை. அதனால நம்மளும் அதை சொல்லாமல் தவிர்க்கிறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். உள்ளே போன இவங்க எப்படிப்பட்ட கேம் பண்ணுறாங்க, இல்லை ஒன்றா நான் சொன்னேன் ஆரம்பத்துலேருந்தே ஒன்றாகவே சுற்றி இருக்கிற எல்லாரும் எரிச்சலடைய வைக்கிறாங்களா, குறிப்பாக அர்ணவுடைய எக்ஸ் மனைவி திவ்யாவை ரொம்ப காண்டேத்துறாங்களா, கடுப்பேற்றுறாங்களா, இல்லை தனித்தனியாக இருந்து கேமை கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாடலாம், நீ உன் விளையாட்டை விளையாடு நான் ஏன் விளையாட்டை விளையாடுறேன் அப்படிங்கிறத பண்ண போகிறாங்களான்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வீக் வந்து நாமினேஷன் பண்ணுறப்பே தெரிஞ்சிடும் இவங்க 2 பேர் யார் பேரை சொல்கிறாங்கன்னு. ஸோ அப்போ வரைக்கும் நம்மளும் வெயிட் பண்ணி இவங்க எப்படி வந்திருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்த்துடலாம். ஓகே, பிக் பாஸ் சீசன் 8 அடுத்த சீரியல் ஹீரோ உள்ள என்ட்ரி கொடுத்திருக்கிறாரு. பாரதி கண்ணம்மா சீரியல் மூலமா புகழ்பெற்ற அருண். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா போன ஒரு சென்சேஷனல் சீரியல் அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு வந்து கண்ணம்மாவுக்கு ஒரு பெரிய கிரெடிட் கிடைச்சதோ அதே மாதிரி தான் இந்த உருகி காதலித்த பாரதி அருணுக்கும் ஒரு பெரிய கிரெடிட் வந்து கிடைச்சதுன்னு சொல்லலாம். ஆரம்பத்துல இந்த பையன் மாதிரி தான் எனக்கு ஹஸ்பண்ட் வேணும் அப்படின்னு அப்படியே சிலுத்து போய் சிலரையெல்லாம் சிதற விட்ட பெண்கள் ஒரு கட்டத்துல கண்ணம்மாவை என்னைக்கு வந்து சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு துரத்துனாரோ சீப்போ அப்படிங்கிற அளவுக்கு நிறைய ட்ரால்ஸையும் வந்து அவர் ஃபேஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் கண்டிப்பா அடுத்தடுத்த சீரியல்ல ஒரு பெரிய ரோல் வந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில ரொம்ப சூஸியா நான் சினிமாவில் சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு ரொம்ப ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லலாம். பட் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைசிங்கான என்ட்ரி தான் பிக் பாஸ்க்குள்ள அவர் ஒரு கண்டஸ்டண்டா உள்ள நுழைஞ்சிருக்கிறது. கண்டிப்பா ரொம்ப சாஃப்டான ஒரு நேச்சர் உள்ள நபர். வெளி உலகத்துல வந்து சீரியல் அனுபவம் இருக்கு, அப்புறம் இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் வருஷம் வந்து ஒர்க் பண்றதுக்கான அனுபவம் இருக்கு. இது எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள இவர் கேம் ஆடுறதுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸை அமைச்சு கொடுக்குது அப்படிங்கிறத நாம் வெயிட் செய்து பார்த்து விடலாம். பிக் பாஸ் சீசன் 8 அடுத்த முக்கியமான ஒரு நட்சத்திர போட்டியாளர் யார் அப்படின்னா சௌந்தர்யா நஞ்சுண்டன். பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க, மாடலு. பட் வாய்ஸ் மட்டும்தான் பயங்கர ட்ரால் மெட்டீரியலுக்கான வாய்ஸ். இதுக்கு முன்னாடி சீசன்லாம் அப்படி மாயா எப்படி ஒரு கேட்டகரி, அப்படிப்பட்ட கேட்டகரியா தான் சௌந்தர்யாவை உள்ள இறக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு சீசன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் மெத்தடை வச்சிருக்காங்க. அதை ஃப்ரம் முதல் சீசன்ல இருந்து 8வது சீசன் வரைக்கும் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சீரியல் ஹீரோ இருப்பாரு, ஒரு வயசுல பெரிய ஒருத்தர் இருப்பாரு, ஒரு ரேப்பர் இருப்பாரு, ஒரு ஆர்ஜே இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க ஒரு ஃபார்மட் வச்சிருக்காங்க. அந்த ஃபார்மட்டை இப்போ வரைக்கும் 8வது சீசன் வரைக்கும் கட்டுக்கோப்பா வந்து காப்பாத்திட்டு வரதா தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படிதான் வந்து மாடல் கம் ஆக்ட்ரஸ் சௌந்தர்யா நஞ்சுண்டனை இறக்கியிருக்காங்க. இவங்களுடைய நேச்சர் எப்படி அப்படிங்கிறது இன்ஸ்டாகிராமில் அவங்களுடைய போஸ்ட் இந்த மாதிரியான சில விஷயங்கள் வச்சு பார்க்குறப்ப ஒரு மாடர்ன் ஃப்ரீக்கு, சுதந்திரம் விரும்பக்கூடிய ஒரு பொண்ணு, எது சரியோ அதை மட்டும் பேசும், எது தப்போ அதை வந்து தைரியமாக கேட்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நேச்சர்லாம் தெரியுது. இதெல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் அவங்களுடைய விஷயம். அப்பார்ட் ஃப்ரம் தட் கேமரா முன்னாடி எப்படி அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் சில எபிசோட்ஸில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிக் பாஸ் சீசன் 8 அடுத்த போட்டியாளர் முத்துக்குமரன். எஸ், நான் பல முறை சந்தித்த ஒரு நபர், என்னை அன்போடு அக்கா என்று அழைக்கக்கூடிய ஒரு நபர். ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே அவருடைய பேசு தமிழால் இப்படிப்பட்ட ஒரு இடத்தை வந்து அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம்.
ரொம்ப விஜய் டிவிக்கு பெருமை சேர்த்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அதோடைய அடுத்த கட்ட சீசன்ல இவர் ஒரு முக்கியமான போட்டியாளராக இருந்திருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு பேச்சு தான் அவருக்கு மீடியாவில் ஒரு பெரிய கேட்டை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான பல சேனல்களில் டாப் ஆங்கராக இருந்த ஒரு நபர், அவருடைய நிறைய தமிழ்நாள நிறைய நண்பர்களையும் ரசிகர்களையும் சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் கண்டஸ்டண்டா இந்த சீசன் 8 பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரனும் இருப்பார். பிக் பாஸ் சீசன் 8ஓட அடுத்த நட்சத்திர போட்டியாளர் யார் அப்படின்னா, விஜய் டிவியின் செல்லப்பிள்ளை ஜாக்லின். எஸ், ரக்ஷனும் ஜாக்லினும் சேர்ந்த அந்த காம்போ, அதுக்கப்புறம் ஜாக்லின் சீரியல் ஹீரோயினா ப்ரொமோட் ஆகி நிறைய விஷயங்கள் பண்ணது. நடுவில் ஒரு 2 இயர்ஸ் ஜாக்லின் எங்கே போனாங்க அப்படிங்கிறதே தெரியலைங்க. ஏன்னா நிறைய இடங்களில் பார்க்கவே முடியலை. சோஷியல் மீடியாவில் மட்டும் ரொம்ப சில போஸ்ட் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. நயன்தாரா அவர்கள் கூட கோலமாவு கோகிரால தங்கச்சியாக நடித்தாங்க. சினிமாவில் முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்த டைமில் தான் ஒரு 1 இயருக்கு மேலே எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல் ஒரு பெரிய கேப் இருந்தது. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மறுபடியும் புகுந்த வீட்டிற்கு பிக் பாஸ் சீசன் 8ஓட கண்டஸ்டண்ட்டாக களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. ஜாக்லின் பற்றி எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவருடைய ஹோஸ்டிங் ஸ்டைலு, அதுக்கப்புறம் சண்டை போடக்கூடிய மெத்தடு எல்லாமே நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சீசன் 8 பொறுத்த வரைக்கும் நிறைய களத்தில் இறங்கி வந்து கள போராளியாக வீரத்தமிழச்சியாக வீறு கொண்டு எழுவதற்கான வாய்ப்பு ஜாக்லினுக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிறத என் பற்றி சொல்லுது. வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். பிக் பாஸ் சீசன் 8ஓடைய அடுத்த முக்கியமான போட்டியாளர் விஜய் டிவியின் செல்ல பிள்ளை விஜே விஷால். பாக்கியலட்சுமியில இப்படிப்பட்ட ஒரு மகன் எனக்கு இருக்க மாட்டானா அப்படின்னு எல்லாரையும் ஏங்க வச்சவர். அப்படியே கட் பண்ணா குக்கு வித் கோமாளியில சீசன் 4ல உள்ள நுழைஞ்சு வேற லெவலில் சமைச்சு போட்டாரு. என்னப்பா இது, சின்ன பையன் சும்மா அப்படி தலைமுடிய போத்திட்டே இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இப்படி சமைக்கிறாரே அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் ஷாக் ஆக வச்சவர். ஸோ சீரியல் ஹீரோவாக அவர் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நிறைய ரீசன்ட் டேஸில் நான் பார்த்தேங்க, காலேஜஸில் வந்து கெஸ்ட்டாக விஷால் போகிற இடங்களெல்லாம் அந்த சத்தமும் கத்தலும், ஓ மை காட் எவ்வளோ ஃபேன்ஸை வந்து சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான ஒரு இது தெரிஞ்சது. ஸோ என்னையும் மரியாதையாக அக்கா என்று அழைக்கக்கூடிய தம்பி, பேசிக்காக நல்ல பையன், மனசில் என்ன பட்டதோ அதை நேரடியாக பேசுவார். மறைச்சிட்டு உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒரு மாதிரி பேசுறது அதெல்லாம் கிடையாது. ஜாலர் அடிக்க மாட்டார். இண்டிபெண்ட்டாக நிறைய விஷயங்களை யோசிக்கக்கூடிய நபர். ரொம்ப அதிர்ந்து போய் இறங்கி திருச்சண்டைலாம் போடக்கூடிய நபர் இல்லைன்னாலும் வந்த சண்டையை விடக்கூடிய நபராக வந்து இருக்க மாட்டாருன்னு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நம்புகிறேன். பிக் பாஸ் சீசன் 8 அடுத்த போட்டியாளர்கள் விஜய் டிவியோடைய வரவுகள் அப்படின்னு தான் சொல்லணும். தர்ஷிதா சீரியலாக நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க. பட் அது எல்லாமே சீரியல் அவங்க பண்ணக்கூடிய ரோல் தான். அதுக்கும் இங்கே ப்ளே பண்ண ரோலுக்கும் வந்து கண்டிப்பாக சம்பந்தமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். பேசிக்காக அவங்கள பற்றி விசாரிச்சப்ப மாடலிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு மிகப்பெரிய நடிகையாக வரணும் அப்படிங்கிற ஆசையோடு இருக்கிறாங்க. அவங்கள பற்றின விஷயங்கள் பெருசாக மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் வந்து எப்படி பெருசாக தெரியுதோ அந்த அளவுக்கு பெரிய விஷயங்கள் தெரியலை அப்படின்னாலும் இங்கே அவங்க பண்ணக்கூடிய கேமை பொறுத்து வெளியில் தெரியுறாங்களா இல்லை தெரியாமலே போகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். பிக் பாஸ் சீசன் 8ஓடைய அடுத்த போட்டியாளராக உள்ள நுழைஞ்சிருக்கிறவங்க விஜய் டிவியோடைய சீரியல் ஆர்டிஸ்ட் பவித்ரா ஜனனி. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருந்தால் வந்திருக்காங்க. இந்த சீசன் 8 பொறுத்த வரைக்கும் 80% ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியோட ஃபேமிலிக்குள்ளேயே வந்திருக்கிறத வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. என்ன மாதிரி தான் நீங்களும் நினச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கலாம். நிறைய பேர் இப்போயே சொன்னாங்க, விஜய் டிவியில் இருக்கிறவங்களுக்கு சீரியல் இல்லாத நேரத்தில் ஒரு மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய இடமா தான் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிற மாதிரி நிறையா ட்ரால் மெட்டீரியல்ஸ் நிறையா நானும் பார்த்துருக்கேன். பட் அதெல்லாம் உண்மை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சீசன் 8ல் நிறைய பேர் 80% ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவிக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஒரு காரணம் இருக்குது, பட் அதை நான் இப்போ சொல்லலை. சீசன் 8 ரிவ்யூலாம் பண்ணிட்டு இருக்கோம்ல, முடிக்க போகிற டைமில் எதுக்கு இந்த 80% ஆட்களை உள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க, அவங்களுடைய ஆட்களாகவே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எக்ஸாக்டான காரணத்தை அடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸில் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். ஸோ பவித்ரா ஜனனியும் எப்படிப்பட்ட ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அவங்க கொடுக்கக்கூடிய கேமை பொறுத்து தான் அமையும். பிக் பாஸ் சீசன் 8ல் நான் எதிர்பார்க்காத ஒரு கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் ரஞ்சித். ஸோ இவரும் வந்து நடிகர் ரஞ்சித் அதுக்கப்புறம் தான் விஜய் டிவியோடைய சீரியல் பாகியலட்சுமிலாம் அவருக்கு கை கொடுத்த ஒரு விஷயம். 90s பீரியட்ல அதிகப்படியான படங்கள்ல வில்லன் ரோல் பண்ண நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் தான். குணச்சித்திர நடிகரும் கூட. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப்பு, திரும்பி சீரியலில் வந்து தன்னுடைய இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணார். எவ்வளோ தூரம் சீரியலில் அவருக்கு ஒரு ஃபேம் கிடைச்சதோ அதே மாதிரி பூமர் கிரிஞ்ச் அப்படிங்கிற ஒரு பெயரையும் வந்து சம்பாதிச்சார். ரீசண்டாக அவர் தயாரித்து இயக்கி நடித்த கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற ஒரு படத்துக்காக
அப்பதான் வந்து இவரை எந்த அளவுக்கு கொண்டாடினாங்களோ அந்த அளவுக்கு தூக்கி போட்டு ட்ரால் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட பூமர் மெட்டீரியல். இவரும் வந்து இந்த கௌரவ கொலை மாதிரி விஷயங்கள், ஆணவ கொலை விஷயங்கள், அப்புறம் காதல், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் கடும் எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய 100% பூமர் அங்கிள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெயரை இவருக்கு பெற்றுக் கொடுத்தது. இன்ஃபேக்ட் நான் ஒன்று சொல்லணும், இவரை கவுண்டம்பாளையம் படத்தோட டைம்ல நான் ஒரு இன்டர்வியூ பண்ணேன். அது ஹையஸ்ட் சென்சேஷனல் இன்டர்வியூவா மாறிச்சு. பட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, எனக்கு அவரை 16 வருஷமா தெரியும். என்னுடைய குடும்ப நண்பரும் கூட. இப்பவும் எங்கேயும் பார்த்தா ரொம்ப அன்போட அக்கறையோட வந்து எல்லாரையும் விசாரிக்கக்கூடிய நபர். நம்மளுடைய குடும்ப விழாக்கள் எதுவாக இருந்தாலும் தவறாம கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கிறாரு. பேசிக்கா நீங்க இங்க வெளியில பார்க்கக்கூடிய ரஞ்சித் அவர்களுக்கும் நண்பர்கள் கிட்ட அவர் பழகுற ரஞ்சித்துக்கும் நிறைய கான்ட்ராஸ்ட் வித்தியாசங்கள் இருக்கு. இந்த ரீசன்ட் டேஸ்ல அவரை சுத்தி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு அவரை ஜட்ஜ் பண்றதுங்கிறது சரியா இருக்குமான்னு தெரியல. ஏன்னா நாங்க ஒரு 16 வருடமா பார்த்த ரஞ்சித் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருப்பாரு. ஸோ இதுல எந்த ஒரு ரஞ்சித்தை அங்க பிரதிபலிக்க போறாரு அப்படிங்கறதுலாம் பெரிய கேள்வியா இருக்கு. இந்த நண்பர்களுக்குள்ள இருந்த அந்த சாஃப்ட் ஸ்போக்கன் ரஞ்சிதா இருப்பாரா, இல்ல சமீபத்தில் கிரிஞ்ச் அண்ட் பூமர் கண்டென்ட்கள் கொடுக்கக்கூடிய ரஞ்சிதா அங்க வந்து பிரதிபலிப்பாரா அப்படிங்கிறது அவர் என்ன முடிவெடுத்திருக்காருங்கிறது அவர் கையில தான் இருக்கு. கண்டிப்பா ஒரு 2 நாள்ல தெரிஞ்சிடும். ஆனா இந்த சீசன் 8 பொறுத்த வரைக்கும் அதிகப்படியா கேள்வி கேட்கிற நபராகவும், அதிகப்படியா வந்து டிஃபெண்ட் பண்ணி நீ பண்ணது தப்பு, இது எப்படி நான் ஒத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சண்டை போடக்கூடிய ஒரு நபராகவும் ரஞ்சித் இருப்பார் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், காத்துக்கிட்டு இருக்கேன் எப்படி அப்படிங்கிறத பாக்குறதுக்கு. ஆல்ரைட், பிக் பாஸ் சீசன் 8 ஆட்டமும் புதுசு ஆளும் புதுசு. விஜய் சேதுபதி உள்ள நுழைஞ்சாச்சு. எல்லா கண்டஸ்டன்ட்டையும் உள்ள அறிமுகப்படுத்தி வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சாச்சு. 18 பேர் கொண்ட குழுவாக உள்ள போயிருக்காங்க. இதுல ஒரு புதிய எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் வந்து நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, 4 வாரத்துல இன்னும் சில கண்டஸ்டன்ட்கள் அந்த வைல்ட் கார்டு ரவுண்ட்ல என்ட்ரி கொடுக்க போறாங்க. பொதுவா வந்து ஒரு 10 எபிசோடு அப்படிங்கிற மாதிரி தாண்டினதுக்கு பிறகுதான் இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிங்கிறது பிளான் பண்ணியிருந்தாங்களா. ஆனா இந்த முறை 4 வாரம் முடிஞ்ச உடனேயே வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் 3 பேரை இறக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வந்திருக்கு. அந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டண்டா யார் வர்றாங்க அப்படிங்கிறதுக்கு 100% நம்பக்கூடிய தகவல் ஒன்று நான் சொல்றேன். எஸ், நீங்க வந்து மீடியா சர்க்கிள்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். திருச்சி சரவணகுமார் தன்னுடைய காமெடி, அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய மிமிக்ரி மூலமாக ஒரு பெரிய இடத்தை பிடித்த ஒரு நபர். சமீபத்தில் ரிலீஸ் ஆன லப்பர் பந்து படத்துல கூட வெங்கடேஷ் அப்படிங்கிற ஒரு ரோல்ல ஒரு சூப்பரான ஒரு ரோல் பண்ணியிருந்தாரு. நிறைய படங்கள்ல நல்ல நல்ல கேரக்டர்ஸ்லாம் வந்து பண்ணிடக்கூடிய ஒரு நபர். எனக்கு நல்லா தெரிஞ்ச நண்பர், எங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு, எங்கள் டீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ திருச்சி சரவணகுமார் என்ற டிஎஸ்கே வைல்ட் கார்டு என்ட்ரியில் வருவதற்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன வந்து இந்த வீடியோவில் நான் எக்ஸ்க்ளூசிவ் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு பாராட்டிக்கோங்க. அதை தாண்டி ஒரு யூடியூப் கிரியேட்டர் ஒருத்தரையும் வந்து உள்ளே இறக்குறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்க கிட்ட பேசிட்டாங்க. ஸோ அந்த யூடியூப் கிரியேட்டரும் உள்ள வைல்ட் கார்டு என்ட்ரியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்கு. ஸோ ஓவரால் இன்னைக்கு சீசன் 8க்குள்ள உள்ள நுழைஞ்சவங்க யாரு, எப்படி, யார் மேல என்ன ப்ராது இருக்கு, எப்படி உள்ள வந்து என்ன பண்ண போறாங்க, எப்படியெல்லாம் வந்து சண்டை போட போறாங்க, என்ன மாதிரியெல்லாம் நடிக்க போறாங்க, வைல்ட் கார்டு என்ட்ரியில யார் வரப்போறாங்கிற வரைக்கும் ஃபுல் அலசலோட ஒரு எபிசோட நிறைவு செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஆர்ஜி ரோஹினி டாக்ஸ்ல ஒவ்வொரு நாளும் நம்ம டீடைல்டு ரிவ்யூ வந்து கொடுக்க போறோம். அந்த எபிசோட பேஸ் பண்ணியும் சரி, அதே மாதிரி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல 24/7 ஒளிபரப்பக்கூடிய லைவ்லையும் பார்த்து ஒரு டீடைல்டு ரிவ்யூ ஒவ்வொரு நாளும் கொடுக்க போறோம். நீங்க கண்டிப்பா அதை பாருங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம ஆர்ஜே ரோஹினி டாக்ஸ்க்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டெய்லி இனிமேல் பிக் பாஸ் ரிவ்யூ ஆர்ஜே ரோஹினி டாக்ஸ்ல கண்டினியூஸா வரும். ஓகேவா? என் கூட சேர்ந்து நீங்களும் ஜாயின் பண்ணுங்க. நன்றி.